Hey guys, welcome back to our channel Cami and Sana. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் டூர் தான். ஸோ இதுதான் எங்களோட ஹோட்டலுக்கு போகிற வே. ஒரு மாதிரி காட்டுக்குள்ள அப்படியே இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரோட்டு மேலேயே எங்கள் ஹோட்டல் வந்து ரோட் சைட்லேயே இருந்தது. நம்ம ஆல்ப்ஸே பர்க்வெல்ட் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட ஃபுல் இது முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே அந்த ஒரு போட் தெரியுதுல, அதுலேருந்து ரைட் எடுத்தால் எங்களோட ஹோட்டல் ஆல்மோஸ்ட் அந்த ரோட்ல அப்படியே இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு சூப்பர்பான வியூ இருந்தது எங்களுக்கு. ஃபுல் அந்த லேக் வியூ, மவுண்டன்ஸ் அண்ட் காலையிலலாம் எந்திரிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. சன்செட் இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதும் பார்ப்போம். ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அப்படியே நாங்கள் நடந்து போய் ஹோட்டல் எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்லாம் பார்க்கலாம். நடந்து போகிற இடம் ஆக்சுவலி ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருந்தது. ஸோ கஷ்டமாக இருந்தது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே வர நிறையா பீப்புள் வந்துட்டு காரில் வரனால அவங்களுக்கு அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். பட் யா, நம்மளுக்கு அது கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்தது. பட் இட்ஸ் ஸ்டில் இட் இஸ் குட். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹோட்டல். நம்மளுக்கு ஹோட்டலோட ரூம்ஸ் அந்த இதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கிற அந்த பில்டிங்கோட இதில் தான் நாங்கள் வந்து இருந்தோம் மேலே. ஸோ யா, அப்படியே உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு என்னன்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த ரைட் சைட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்தது இந்த வியூவோட நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ யா, உள்ளே போய் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். உள்ள என்ட்ரி ஆயாச்சு. ரிசப்ஷனில் யாருமே இல்லை. அதோட ரீசன்ஸ் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் நான் அப்படியே போக போக சொல்கிறேன். வி வெயிட்டட் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு, நான் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் கொஞ்சம் சீட்டிங் ஏரியா இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே உட்காந்து எங்களோட லன்ச் நாங்கள் சாப்பிட்டுட்டு தென் வி அகெயின் கேம் இன். ஸோ வந்திருந்தாங்க. அப்படியே போய் எங்களோட ரூம் டூர் அதெல்லாமே அடுத்தடுத்து பார்ப்போம். ஹாய், இப்போ நம்ம வந்து எங்க ஹோட்டல் ரூம் டூர் பார்க்க போறோம். இந்த ஹோட்டலோட பேர் வந்துட்டு என்னதுடா? ராத்தன்ஃபெல்ஸ் ஹோட்டல். பேனோராமிக் வியூவோட இருக்கிற ராத்தன்ஃபெல்ஸ் ஹோட்டல். ஓகே, ஸோ அதுதான் ஹோட்டல் நேமு. நம்மளுக்கு வந்து நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு வியூ இருக்கிற மாதிரியான ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். காஸ்ட் வைஸ் வந்து இந்த டைம்ல நாங்க புக் பண்ணனால, நாங்க இப்போ வந்திருக்கிறது மே மந்த், இப்போ வந்து சீப்பரா தான் இருந்தது. இல்ல ரெகுலர் மந்த்ஸ்லயும் இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நோ இட் ஃபீல்ஸ் a little bit cheaper for us for this room. ஸோ இங்க வந்து கீழே மெயினா வந்துட்டு அவங்க 3 o'clock தான் வந்து நம்ம வந்து செக்இன் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 2:30 நீங்க வந்தீங்கன்னா ஓகே. பிகாஸ் அவங்க வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock to 9 PM வரைக்கும் தான் வந்து இருக்காங்க இங்க ஹோட்டல்ல. ரிசப்ஷன்ல ஆள் வந்து 1 PM to 9:30 வரைக்கும் தான் இருப்பாங்க. பட் ஆனா மோஸ்டா வந்து யாரும் இருக்கிற மாதிரி இல்ல. ஸோ 2:30 கிட்ட தான் வந்து வர்றாங்க. ஸோ நாங்க முன்னாடியே ஏர்லியா வந்தோம். லைக் 2 o'clock வந்தப்ப யாருமே இல்ல. we were waiting for some time. அதுக்கப்புறம் தான் ஆள் வந்தாங்க. தென் நாங்க வந்துட்டு இது பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் வந்து நீங்க அதை இங்க இருந்து செக் அவுட் பண்ணும் போது ஆள் இருக்க மாட்டாங்க. லைக் 11 o'clock செக் அவுட் டைம். 12 o'clock வரைக்கும் பஃபர் பீரியட் அவங்க தர்றாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டைமுக்கு அங்க கீழே வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஹோல் மாதிரி வச்சிருக்காங்க ஒரு பாக்ஸ். இது அதுல வந்து நீங்க உங்களோட கார்டை வந்துட்டு லைக் நம்ம கிளம்பிடலாம். சோ அதுதான் கான்செப்ட். இது நாங்க வந்து 1 night ஸ்டேக்கு தான் எடுத்திருக்கோம். இதோட காஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அண்ட் லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். மத்தபடி சோஃபார் இப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எங்களுக்கு ஓகே தான். எப்படி இருக்கு அப்படின்றத நான் அப்படியே சுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். சோ என்ட்ரி ஆனோன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிரர் இருக்கு அண்ட் இங்க வந்து கோட் ஹேங்கர்ஸ் இருக்கு. நாங்க இப்ப வீடியோ எடுக்கிறனால இங்க இருக்க கபர்ட்ல வந்து நாங்க கோட்டை வந்து ஹேங் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவீன் சைஸ் பெட்டு, நைஸ் கம்ஃபர்டபிள் பெட் தான். 2 ட்வின் பெட்டை தான் வந்து அப்படி போட்டிருக்காங்க. அண்ட் கீழே ஃபுல்லா கார்பெட்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டிங் டைனிங் ஏரியா மாதிரி ஒரு சீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க்லிங் வாட்டர் வச்சிருக்காங்க இங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டலும் ஒரு ஒர்க்கிங் ஏரியா மாதிரி ஒன்னும் அண்ட் தென் ஒரு பேசிக் டிவி இருக்கு. ஸோ இதோட மெயின் ஆல்சோ ஃப்ரிட்ஜிங் இருக்கு. ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம்.
ஸோ வின்டர் டைமுமே இங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல வர்றவங்களும் வரலாம். ஸோ அந்த டைமுக்காக வந்து இங்க வந்துட்டு அவங்க ஹீட்டர்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வின்டர் டைம் அப்போ. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வியூ தான். இங்க இந்த இமென்ஸ்டாட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் விஷயமே வந்து இந்த லேக்ஸ் தான். ஸோ எங்க முன்னாடி இருக்கிறது வந்து இருக்கிறதுலே பெரிய லேக் தான் நம்ம அது. ஆமா, இது பேர் வந்து ஆல்ப்ஸ், குரோசா ஆல்ப்ஸே. ஸோ பெரிய ஆல்ப்ஸே அப்படின்றது. ஸோ அந்த ஒரு லேக் தான் இங்க இருக்கு. இங்க அந்த நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாமே இருக்கு. நான் அதை வந்து லேக்ஸ் எப்படி இருக்கு என்னன்றது ஒரு தனி வீடியோவா நான் போடுறேன். ஸோ திஸ் இஸ் த ரூம். நான் அப்படியே வந்து உங்களுக்கு வாஷ்ரூமும் காமிச்சிடுறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஹேர் ட்ரையர், ஒரு 2 குட்டி இது டாய்லெட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஷவர் கியூபிக்கல். உங்களுக்கு இங்க மேட் அப்படியே அழகா பூ மாதிரி வச்சிருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டோரோட டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான். நீங்க இங்க வர்றதுன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணலாம். மெயினா வந்துட்டு நீங்க கரெக்ட் அந்த டைமுக்கு வர பாருங்க. ஸோ ஏன்னா அவங்க மற்ற டைம் நீங்க வந்தீங்கனாலும் அவங்க இருக்க மாட்டாங்க. மார்னிங் நீங்க கால் பண்ணாலுமே அவங்க வந்து அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க கால் பண்ணோம், ட்ரை பண்ணோம், அவைலபிளா இருக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்க வர்றீங்க அப்படின்னா இப்ப சில அது பேர் என்னடா, இது பேர் என்ன, ஹோட்டல், சில ஹோட்டல்ஸ்ல வந்துட்டு லக்கேஜ நம்ம வந்து இன்னைக்கு காலையில போறோம், நம்மளுக்கு ஈவினிங் தான் வந்து ட்ரெயின் ஆர் இது டிரான்ஸ்போர்டேஷன் நம்மளுக்கு அப்பதான் இருக்கு போறதுக்கு. அப்படிங்கும் போது நம்ம வச்சுட்டு நம்ம சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து ஹோட்டல்ல இருந்து எடுத்துப்போம். பட் இங்க அந்த பாசிபிலிட்டி நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களே 1 மணி வரைக்கும் எங்க இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுங்கும் போது ஆளே இல்லாத ஹோட்டல்ல வச்சுட்டு போக முடியாது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் காலையில நம்ம ஏர்லியா வந்து வச்சுட்டு சுத்தி பார்த்துட்டு 4 மணிக்கு ஒரு செக் இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் that possibility is also not there. So அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி வாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.